திமுகவை பொறுத்த வரைக்கும் டிடிவி அவர்களா இருக்கட்டும், நயனா நாகேந்திரன் அவர்கள், எடப்பாடி அவர்கள், இவர்கள் எல்லாரும் சேர்ந்து முன்னாடியாச்சும் எடப்பாடி அவர்களும் நயனார் அவர்களும் சேர்ந்து பிரச்சாரம்லாம் போனாங்க. அது பார்க்கும்போது அவங்க இன்டாக்டா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருந்து திமுகவை நம்ம இப்படி கேள்வியெல்லாம் அனுப்புறோம். ஆனா இப்போ அந்த மாதிரியான ஒரு சந்திப்பும் பார்க்கவே முடியலையே. நீங்க சந்திப்புகள் வந்து இப்ப சந்திப்புகளோட மக்களோட சந்திப்புகள், மக்களை நம்ம எப்படி நோக்கி போகலாம், நீங்க என்னென்ன திட்டத்தை கொண்டு வரலாம், நீங்கள் அடுத்து நம்ம என்ன செய்யலாம். நீங்கள் இங்கே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம்கே ஒரு ஆக்சுவலாக அந்த 2000 ரூபா இவங்க அனௌன்ஸ் பண்ணி 10 நாள் இவங்க அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க, இவங்க வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இங்கே வந்து கூட்டணிங்கிறது ஒன்று ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் வந்து அடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வியூகம், ஒரு பிஜேபியாக இருக்கட்டும், உள்ள இருக்க அமமுக அவங்களா இருக்கட்டும், ஒவ்வொருத்தருக்குமே ஒரு டாஸ்க் மாதிரி. இப்போ நீங்கள் நம்மளுடைய இதை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், இப்போ பிஜேபி ஒரு ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அமமுக ஒரு ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்னா அதை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், அந்த ஓட்டை வந்து நீங்கள் எப்படி உறுதிப்படுத்தலாம், அடுத்த கட்டத்தில் வேலைகளை இருக்கிறதுனால நீங்கள் வந்து நீங்கள் இன்னும் என்ன சொல்றது ஒரு பேசிக் லெவல்ல இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க டாஸ்க்கு சொல்றீங்க சார். இப்போ நாளைக்கு வந்து அம்மா பிறந்த நாளுக்கு வந்து எல்லாரும் ஈவென்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்றாங்க. எடப்பாடி அவர்களும் டிடிவி அவர்களும் தனித்தனியா தான் வந்து ஃபங்க்ஷன் போடுறாங்க. இந்த கூட்டணியில வந்து நீங்க அவர் உள்ள வரும்போதே வந்து நீங்க ஏற்கனவே வருவாரா வரமாட்டாருன்றாங்க. வந்ததுக்கு அப்புறம் வந்து அவர் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காரு, என்டி அலையன்ஸ்ல இருக்கிறான்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. உள்ளுக்குள்ள இன்னொரு ஒரு மனக்கசப்பு இருக்குமா இல்லையாங்கிறத இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் உங்க பொது எதிரிங்கிறது யாரு, திமுக. அதை வீழ்த்தணும் அப்படிங்கறக்காக தான் வந்து இத்தனை இவங்க இவ்வளவு விஷயங்கள். அதான் வெளியில இருக்கும்போது அவங்க பேசுற, உள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த முரண்பாடுகளை களைஞ்சு ஏற்கனவே ரெண்டு பேரும் ஒரே பிரஸ் மீட் கூட அவங்க கொடுத்துருக்காங்க. பிரஸ் மீட்டுக்கு அப்புறம் பார்க்க முடியலன்னா நான் சொல்றேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் ஒரு டார்கெட். நீங்க டார்கெட்னு சொல்றத விட அதை ஸ்ட்ரென்தன் பண்றது எப்படி, நம்ம கிட்ட இருக்கிற ஓட்டுகளை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், அதுல குறியா இருக்கிறதுனால நீங்க சொல்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் அடுத்த இதுல வருவாங்களா, அடுத்து ஒரே பிரஸ் மீட்ல வருவாங்களா, வரும். அது எல்லாமே நடக்கும்.